ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஆயிரத்தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தமிழ் டூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் டூ தமிழ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம வந்து ஒரு கதையோட வந்து நான் வந்து உங்களுக்கு நெறைய வேர்ட்ஸ் கத்துக் குடுக்குறேன்னா, அப்பதான் வந்து நம்ம சின்ன வயசுலயே வந்து நெறைய சின்ன சின்ன ஸ்டோரீஸ்லாம் சொல்லிக் குடுத்து தான் நமக்கு நெறைய ஆங்கில வார்த்தைகள்லாம் கத்துக் குடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த மாரி கதைகளா சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ஃபன்னியாவும் கத்துக் குடுத்தோம்னா, உங்களுக்கு ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் அதுக்காக தான் பண்றேன். நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா கத்துக்கிட்டே வாங்க. அப்பதான் பின்னாட்கள்ல என்ன பண்ண முடியும்னா, ஏன்னா வெக்காபுலரி தான் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அத ஃபுல்லாவே கனெக்ட் பண்ணி நெறைய சென்டென்ஸ எப்படி ஃப்ரேம் பண்றதுங்கிறது பின்னாட்கள்ல நான் நெறைய வீடியோஸ் உங்களுக்கு போடுவேன். அதனால முதல்ல வேர்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா கத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்ங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அது என்னங்க? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்ன? அனிச்சை செயல்பாங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா, அனிச்சை செயல்னா, நம்மள அறியாமலே செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பேரு வந்து அனிச்சை செயல். அது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மூளையில பெருமூளைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ, அதுல வந்து ஒரு ஒரு நர்வ் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒரு செயல செய்யுது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான அனிச்சை செயல நம்ம வந்து பொதுவா சொல்லுவாங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு தீய போய் நம்ம கைய வச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைய வெளிய எடுத்துருவோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பக்கத்துல வந்து ஐஸ்கிரீம காமிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையோட வாயில எச்சில் ஊறும். ஸோ இதெல்லாம் ஒரு அனிச்சை செயல் தான். இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். இதே மாரி இன்டர்னலும் இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் அனிச்சை செயலுக்குள்ள இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் அடுத்த வரக்கூடிய செஷன்ல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் அனிச்சை செயல். இன்டர்னல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? தும்பலு, இரும்பலு, விக்கலு, கொட்டாயி, நல்லது, கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது. தானா வரும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, தும்மல். ஸோ இந்த தும்மல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாசத்துல வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் அன்வான்டட் ஏதாவது பொருட்கள் போயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணும்னா, அது ஏற்படுத்தும். ஸோ அந்த தும்மலுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னீஸ். என்ன சொல்லுவீங்க? ஸ்னீஸ். அதே மாரி 2வது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, இருமல். ஸோ இருமலும் அதே மாரி தான். நம்ம தொண்டை குழாய்க்குள்ள ஏதாவது ஒரு அன்வான்டட் பொருட்கள் போச்சுனாலும், அது மூலமா ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன காமிக்கும். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஃப். என்ன சொல்லுவீங்க? காஃப். அடுத்து 3வது வந்து விக்கல். 3வது என்னங்க? விக்கல். விக்கலும் இதே மாரி தான். நம்ம நம்ம உதரவிதானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மார்பு குழாய்க்குள்ள இது இருக்குது அதெல்லாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உதரவிதானமும் இதே மாரி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சுருங்கி விரிந்து இந்த மாரி ஒரு சத்தத்த வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த விக்கலுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிக்கப்ஸ். என்ன சொல்லுவீங்க? ஹிக்கப்ஸ். அடுத்து 4த் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டாவி. இந்த கொட்டாவி ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள அதிகமா நிரம்பி இருக்கும். அதே நேரத்தில ஆக்ஸிஜன் அளவு கம்மியா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கொட்டாவிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன ஏற்படுத்தி, நம்ம மார்பு கூட வந்து வெளிப்படுத்தி என்ன பண்ணுதுன்னா, கார்பன் டை ஆக்சைட வெளிய எடுத்து ஆக்ஸிஜன உள்ள இழுக்குது. ஸோ இப்படியான ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷனுக்கு கொட்டாவிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, யான். என்ன சொல்லுவீங்க? யான். அடுத்து 5த் கடைசி வார்த்தை நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பம். ஏப்பம்னா என்னன்னா, நமக்கு வந்து உள்ள நம்ம சாப்பிட்ட பொருட்கள்ல இருந்து ஒரு அன்வான்டட் கேஸஸ்லாம் என்ன பண்ணும்னா, வெளியில வந்து ஏப்பமா வந்து வெளியேறும். ஸோ அந்த குடல் வந்து வெளியேத்தறக்கூடிய அந்த ஒரு செயலுக்கு தான் வந்து ஏப்பம்னு சொல்றாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெல்ச்சிங். என்ன சொல்லுவீங்க? பெல்ச்சிங். இன்னொரு வேர்ட் இருக்கு. பர்ப். இன்னொரு வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ப். ஸோ இந்த மாரி நெறைய நான் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு வந்து கதையோட சொல்லி, உங்களுக்கு இந்த வேர்ட் சொன்னேன்னா, உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துல இருக்குங்காக தான் நான் இந்த மெத்தட கையாளுறேன். ஸோ இந்த மாரி இன்னும் நெறைய வீடியோ உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பெல் ஐகானும் கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.